மிஸ்டர் மீட்டை எல்லோரும் ஒரு வாட்டி கடைசியாக பார்த்துக்கோங்க. ஏன்னா பண்ண தப்புக்கு மரண தண்டனை கொடுக்க போகிறோம். மிஸ்டர் பீட் பாய். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சிம்பிளி கேமிங். நான் உங்கள் சஞ்சனா பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் மீட்டோட ஷெட் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஃபஸ்ட் எஸ்கேப்பு. அது டோர் எஸ்கேப் அப்புறமா பார்த்துக்கலாம். நம்ம ஏன் மிஸ்டர் மீட் 2 போட்டோன்னா, நம்ம ரிவர்ஸில் போகலான்னு இருக்கேன். அதனால தான் நான் மிஸ்டர் மீட் 2 விளாட்லான்னு இருக்கேன். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக. என்னம்மா இந்த கசாப்புக்காரன் எடுத்த உடனே அப்படியே நம்மளை பயம்புத்துறான். என்ன இது தெரியலடா. போய் பார்ப்போம் எப்படி தான் இருக்குது இந்த கேம்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். செல்லக்குட்டீஸ், உங்கள் அப்பாவுக்கு இங்கே தான் செல்ல பாலே ஊற்ற போகிறாங்களே, நீ என்ன ஃபீல் பண்ணுற? உன்னை கொல்ல நினச்ச உங்கள் அப்பாவுக்கு மரண தண்டனை கொடுக்க வேணாமா? எனக்கு தெரியல, நான் சந்தோஷமாக இருக்கானா சோகமாக இருக்கானா. வாங்க போகலாம். ஒற்றுமை, யா 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 ஒற்றுமை. நில்லுங்க, யார் நீங்கள்? ரபிகா, நீ இது இவ்வளோ பெரிய பொண்ணாயிட்டியே. ஒரு 10-7 வருஷம் இருக்கும் போல உன்னை பார்த்து. சார், அது நீங்கள் தானா? சார், என் பொண்ணை காப்பாற்றுறீங்க, ரொம்ப நன்றி சார். வாங்க சார், ஜாலியாக கத்தி பிடிச்சிக்கிட்டு விளாட்லாம். அது அங்கே இருக்காங்கல்ல, அவங்க தான் நம்மளோட அமிலியா. ஓகே. குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். குட் ஆஃப்டர்நூன் சூசன். இது டை எப்படி இருக்குது? ஆஃபரில் வாங்கினது. இந்தம்மா. இந்தம்மா. தேங்க்ஸ் பூமர் அங்கிள். இது என்னோட கடமைம்மா. அம்மிலியா, அப்புறம் அப்பா ஆண்டி அங்கிள்லாம் எப்படி இருக்காங்க? உள்ளே போங்க போ, எல்லோரும் மிஸ்டர் மீட்டை பாருங்க. மிஸ்டர் மீட்டை எல்லோரும் ஒரு வாட்டி கடைசியாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அவனுக்கு அறிவு தண்டனை கிடைச்சிருச்சு. ஐயா ஐயோ, தப்பிச்சிட்டாயா? ஐயா ஐயா ஐயா. ட்ரைலரே இப்படி இருக்குதுன்னா உள்ளே போனால் என்னென்னலாம் பண்ணுவான்னு தெரியலையே. சரி, ஓகே, பயத்தை உள்ளே வச்சுட்டு நம்ம போயிடலாம். ஓகே, இங்கே தானே. இது யார்? இது யாரா? இது பண்ணியாக இருக்கீங்கலாம். இது யார் இது? ஐயோ, பண்ணி அல்லாத பண்ணி அல்லாத. இது நம்ம சூசனே, நம்ம அம்மா. போச்சு. ஐயோ, டாக்டரே இப்படி ஆகிட்டாரே. இது ஐயோ, என் ஃப்ரெண்டு, அவளையும் பண்ணியாக மாற்றிட்டாங்களே. பாவம் என் ஃப்ரெண்டு. இவ யார்? அம்மையாவா? இது யார்? டேய் ஆண்டனிடா. இங்கே பாடுறா, சிகரெட்லாம் வச்சுருக்கேனே இவன். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு அந்த ட்ரிங்க்கு கொடுத்தாங்களே, அதனால தான் நம்ம பண்ணியே மாட்டோம் போல். நம்ம தான் பண்ணியே ஆகலை. ஏன்னா சாப்டர் 1 ரெபேக்கா ஒரு மருந்து குடித்தாங்க, அதனால பண்ணியே ஆகலைன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாத்ரூமில் ஏதாவது தேடலாம். பாத்ரூமில் என்ன இருக்குதுன்ட்டு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, பாத்ரூமில் ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை. ஒன்றுமே வைக்காதீங்களா, உருப்படியாக எதுவுமே வைக்க மாட்டானுங்க. ஓகே, இந்த ஃபீமேல் டாய்லெட்டில் போவோம். இந்த பாத்ரூமில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பாத்ரூமில் ஒன்றும் இல்லை. இந்த பாத்ரூம்லேயும் ஒன்றும் இல்லை. இந்த பாத்ரூமில் என்னடா இது? என்னடா நடக்குதுங்க? பண்ணி டாய்லெட்டில் ஆய் போயிட்டு இருக்குது. ஐயோ, இந்த கொடுமுட்டை யார்கிட்ட போய் சொல்ல போகிறோம்? ஐயோ, அந்த கொடுமுட்டை பார்க்க முடியல. ஓகே, மேலே இந்த பண்ணிக்கு ஷாக் கொடுத்துட்டு அப்புறம் செக்யூரிட்டி பாஸ் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த பண்ணியிருக்கலாமோ? ஓகே, இந்த செக்யூரிட்டி பாஸை எடுத்துக்கலாம். அப்புறம் கீழே போகணும். செகண்ட் ஃப்ளோரா ஃபஸ்ட்டு ஃப்ளோரா? ஃபஸ்ட்டு ஃப்ளோர் தான். ஐயோ, தப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளோர் தான். ஐயோ, வாயிலாம் புலம்புது. மிஸ்டர் மீட்டை பார்த்தாலே எனக்கு பயம் வருகுது, ஆனால் உள்ளே போகிறதுக்கு பயம் வருகுது. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் லைக் பண்ணலாம், லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கான் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு வீடியோஸ் பண்ண போது உடனே உங்களுக்கு வரும், நீங்களும் என்ஜாய் பண்ணலாம். அண்டு இந்த பயமும் இருக்குது உள்ளே போகிறதுக்கு. எதுக்கிட்ட மிஸ்டர் மீட்டு வந்துடும் தாங்க பயம் இருக்குது. அதுதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதே. ஐடி கார்டு போடலாமா வேணாமா? போடலாமா வேணாமா?
ஓடலாமா வேணாமா பயமாக இதே. சரி உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டுருச்சு. உள்ளே போகிறதுக்கே பயமாரிதே. சரி பயத்தை உள்ளே வச்சுக்கிட்டு எப்படியாவது நம்ம போயிடலாம். டோரை முதல்ல போட்டுருங்க. ஐயோ பார்த்துட்டா சத்தம் கேட்குது ஓடு 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 அச்சுமலை ஓடு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஐயோ பார்த்துட்டானே, கண்ணை வச்சு சுற்றுறானே. ஐயோ அச்சுமலை ஓடு முன்னாடி பார்த்துக்கலாம், இல்லைன்னா சர்ப்ரைஸ் கொடுப்பா. ஐயோ வந்துட்டானே, ஓடு 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 ஓடு. அப்பா ரபிகோ, உனக்கு பிடிச்ச புளிப்பு மிட்டாய் சாக்லேட் வந்திருக்கு. ஓ இல்லை உன்னோட ஷாக் அடிச்சு அப்படியே சாகடிச்சிருவேன் ரபிகோ. மிஸ்டர் மீட்டே, நான் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது, உன்ன மாதிரி நான் முட்டாள் கிடையாது மிஸ்டர் மீட்டே. ஓகே. ஐயோ தப்பான ரூமுக்கு வந்துட்டானே. சரி ஓகே, ஏதாவது இருக்குதான்ட்டு பார்த்துட்டு போயிடலாம். இல்லைன்னா ஏதாவது இருந்துச்சுன்னா அப்புறம் நமக்கு தான் ஏதாவது, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகே இங்கே எதுவுமே இல்லை. உருப்படியாகவே வச்சுக்க மாட்டீங்களே. இது வந்து ஒரு சின்ன எஸ்கேப் தான். அப்புறம் பாருங்கள் டோர் எஸ்கேப்பு எவ்வளோ பெருசாக போகுதுன்ட்டு நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. ஓகே இங்கே வந்து நம்ம பார்த்து பொறுமையாக போகலாம், இல்லைன்னா சர்ப்ரைஸு கிப்ரைஸு கொடுத்துட போகிறோம். ஓகே பொறுமையாக போவோம். எதுவும் அவசரத்துக்கு போவானா. ஐயோ நடக்கிற சத்தம் கேட்குதே. யாரா அவன் டேய், யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன் டேய். ஐயோ இந்த பாட்டு பாடுற நேரம் இல்லையா இது. ஐயோ பயம் அறியுதே. ஏம்மா பயத்தை வச்சுக்கினே இருந்தால் எப்படிம்மா? பயத்தை உள்ளே வச்சுட்டு போயம்மா. சரி நீ சொல்கிறதும் கரெக்டு தான், ஆனால் என்னமோ சத்தம் கேட்குதுடா அப்போத்துலேருந்து. ஓகே நம்ம வந்து இவன் சொன்ன மாதிரியே நம்ம பயத்தை உள்ளே வச்சுட்டு போவான். இந்த ரபிகோ, இன்னைக்கு யாருக்கிட்டேருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது ரபிகோ. ஹோ உன்னை குழம்பு வைக்காம நான் விட மாட்டேன் ரபிகோ. என்னம்மா இந்த கசாப்புக்காரன் நிஜமாலே குழம்பு வச்சு ஊற்றுருவானோ? நல்லா சொன்னேன்ப்பா. நம்ம மட்டும் ஒளிஞ்சிருக்குதா அவ பார்த்தானா அவ்வளோதான் போச்சுப்பா. அதுவும் கரெக்டு தான்டா. தப்பத்தலையோ, நான் பயந்து ஒளிஞ்சிருக்கிறவான்டா. அடிச்சிடாதடா எங்களை ரெண்டு பற்றியும். ஆமாம் மிஸ்டர் மீட்டு. ஓகே சாலக்குட்டீஸ், நம்ம வந்து பொறுமையாக போவோம். இல்லைன்னா திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுத்துட போகிறான். இதோ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே நம்ம வந்து பொறுமையாக போவோம். இந்த ரூமில் அப்படியே ஓடுறா. ஐயோ வந்துட போகிறானா பார்க்கலாம். இங்கே இல்லை, அங்கேயும் இல்லை. ஓகே இந்த பக்கம் ஆமாம்ல, இங்கே வேறு போக முடியாது. இங்கே வேறு அடித்து போட்டிருக்காங்க. ஏன்டா அடித்து போட்டிருக்கீங்க நீங்கள்? ஐயோ பயமாக இதே. எதுக்கோ ஒரு வாட்டி நம்ம வந்து ஒளிஞ்சு போச்சால குட்டிஸ். ஏன்னா வந்து திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுத்துருவான். ஸோ அதனால நம்ம வந்து பார்த்து விளையாடணும். ஃபைடும். ஓகே ஏம்மா இது என்ன ஹைட் அண்ட் சிக்கா இல்லைன்னா மிஸ்டர் மிட்டுவா? நீ ஒளிஞ்சு விளாண்டுருக்கிற. வெளிலப்பாம்மா முதல்ல. அதுவும் கரெக்டு தான்டா. நம்ம ஃபஸ்ட்டு இங்கே ஐயோ இங்கே எதுக்கு வந்திருக்கேனோ. இங்கே ஃபிங்கர் பிரிண்ட்டு தெரியலையே. என்னடா இது ஃபிங்கர் பிரிண்ட்டே காணும். ஐயோ கண்ணாடி போடலே. ஆமாம்ல நம்ம கண்ணாடியே போடல. ஓகே இங்கே அடைச்சிருக்காங்கல்ல. சரி நான் கண்ணாடி போடல செலக்குட்டி சார். அதனால தான் நான் வந்து இங்கேயே போயிட்டு இருக்கேன். கண்ணாடி போடலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கேயே வந்துன்னு இருக்கேன். சாரி ஃபார் த மிஸ்டேக் ஆஃப் திஸ். சரி ஓகே செலக்குட்டீஸ், நம்ம வந்து இந்த பக்கம் போகலாம். இந்த பக்கம் போகலாம். பயமாக இருக்குது. பார்த்துப்போ. அடப்பாவி அடிச்சிட்டான்னு ஹார்ட் அட்டாக் வர வச்சிட்டியேடா. அடப்பாவி. ரூமில் வச்சுருப்பாங்க. ரிமைனிங் 2 அட்டம்ஸ் தான் இருக்குது. அது வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து எஸ்கேப்பை வந்து முடிச்சிடணும் சாலக்குட்டி. எப்படியாவது நம்ம வந்து முடிச்சே ஆகணும். இது என்னது ஒன்றும் புரியல. இது என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. இது என்னது? ஒன்றும் இல்லை. கீழே போட்டுடலாம். கீழே போடு. ஓகே கீழே போட்டாச்சு. இது என்னது? பாய்சனா இது?
ஒரு மருந்து போட்டு அது போடணுமா? ஓகே. இதை எடுப்போம். இதை எடுத்து அந்த கண்ணாடியில் அப்படியே போட்டுடலாம். ஃபோன் வேறு ஹேங் ஆகுது செலக்டிஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகே, உடச்சிடலாம். உடச்சிரு சீசே. ஓகே, கண்ணாடியில் அப்படியே ஒன்றும் ஆகாமல் போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரூம்குள்ளே போயிடலாம். 2 பன்னி இருக்கும்ல, அங்கே நம்ம வந்து போகணும். இது ஒரே ஒரு கீ தாங்க தேடணும். அதுக்கே நாக்கு தள்ளுது. என்னடா பன்னி வருது, இங்கேயும் பன்னி வருது. அப்போனா இது மிஸ்டர் மீட்டோட பன்னியா இது? அது எந்திரத்துக்குள்ளே நம்ம வந்து ஓட்டுறோம். ஓகே, இங்கோட காட் போஸ்டர் இருக்குல்ல, அதில் தான் வந்து ஒரு லெட்டர் இருக்கும். அதில் வந்து நம்ம படிக்கணும். படிச்சுட்டுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஸ்டோர் ரூமுக்கு போகணும். இங்கே தான் இருக்குது. இதை அப்படியே படிச்சிடலாம். ஓகே, இங்கே வந்து படித்தாச்சு. இங்கே மிஸ்டேக் மிட்டே எங்கேயாவது வந்துட போகிறான். இங்கே அப்படியே நம்ம வந்து ஷார்ட்கட்லேயே போயிடலாம். ஏன்னா வந்து மிஸ்டேக் மீட் வரத்துக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இங்கே அப்படியே நம்ம வந்து ஷார்ட்கட்டில் போயிடலாம். இங்கே போயிட்டு வந்துட்டு இருக்கேன்னா நான் வேறு ஒரு முட்டாளுங்க நான். ஓகே, இந்த பக்கம் சத்தம் வேறு கேட்குது. பாத்ரூமில் தான் இருப்பானோ. சரி, ஏதோ ஒன்று. நம்ம வந்து அப்படியே வந்து ஷார்ட்கட்டில் அப்படியே போயிடலாம். ஸ்டோர் ரூமுக்கு போயிடலாம். ஐயோ, பயமாக இருக்குதே. டேய், ஐயோ, வந்துட்டா. ஓடுறா கைப்பில் ஓடுறா அப்படியே வந்துச்சு. அப்போ என்னடா வந்துரு. ஓகே, நம்ம வந்து இந்த ஸ்டோர் ரூமுக்கு வந்து போயிடலாம். ஐயோ, இங்கே என்ன இருக்குது? ஐயோ, இந்த இல்லையா? வேறு எஸ்கேப் கார்டுதா? ஓகே, அந்த பக்கம் போவோம். நம்ம வந்து இந்த பக்கம் மிஸ்டர் மீட் வரல. ஓகே, இங்கே நம்ம அப்படியே டோரை சாத்திடலாம். ஏன்னா மிஸ்டர் மீட் வந்து உள்ளே வந்துட்டானா அவ்வளோதான், கதை முடிஞ்சிச்சு. ஓகே, இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் வேறு காணுன்னு சொல்லக்கூடிய அதுதான் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் எங்கே இருக்குது கூட தெரில. ஃபிங்கர் பிரிண்ட் எங்கே தான் இருக்குதுன்ட்டு. இங்கே ஒன்று இருக்குது. இங்கே தேடுவோம். ப்ளீஸ் கீ வேணும். அட பாவிங்களை, கீ தராமலே விட்டானுங்களே. இங்கே கீ தாங்க ப்ளீஸ். அட கொய்யால டே, என்னடா நீங்கள் கீ தர மாதிரியே இல்லையே. நீங்கள் இங்கே எங்கேயாவது ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்து தேடிட்டு போகலாம். இங்கேயும் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் ப்ளீஸ் ஃபிங்கர் பிரிண்ட்டு தாங்கயா. ஐயோ, அப்பா கொடுத்துட்டாங்கயா. எப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்கயா. அந்த பெல் ஐக்கானை அழுத்தி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து அலாட்டாக போகணும். இல்லைன்னா மிஸ்டர் மீட்டு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துட போகிறான். ஸோ நம்ம வந்து பார்த்து பொறுமையாகவே போகலாம். பொறுமையாக போங்க. மிஸ்டர் மீட் வரக்கூடாது. கடவுளே. ஓகே, இதான் ஷெட்டு போடு. எஸ்கேப் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஷெட்டு டனலை மட்டும் எடுத்துட்டோன்னா, அப்புறம் வந்து டனல் எடுத்துட்டுக்கப்புறமா மிஸ்டர் மீட்டை அடிக்கலாமா? ஓகே, இந்த சாரை போட்டு அப்படி போடு. இந்த பாக்ஸை எடுத்து அப்படி போடு. இந்த பாக்ஸே அப்படி போட்டு, அப்புறம் மிஸ்டர் மீட்டே இந்த வரண்டா. என்னடா பக்கில் நிற்கிறியா? நான் அப்படியே ஓகே, அப்படியே ஷாக் அடித்து விட்டுறலாம். போடு. என்னடா பண்ணுறா? டே மொட்டை, நீ டான்ஸ் மாஸ்டர்னு நிரூபிச்சிட்டடா மொட்டை. ஒட்டர்குச்சி, ஆமாண்டா ஒட்டர்குச்சி, நீ சொன்ன மாதிரியே ஒரு டான்ஸ் மாஸ்டர் தான் போல் இருக்குது. ஓகே தலைக்குட்டீஸ், நம்ம வந்து எஸ்கேப் பண்ணிடலாம். ஓகே தலைக்குட்டீஸ், இவ்வளோ நேரமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேன் எல்லா தலைக்குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லா தலைக்குட்டீஸ்க்கும் ரொம்ப நன்றி. அண்டு எனக்கு சொல்கிறதுக்கே என்ன சொல்கிறது கூட தெரில. எப்படியோ வந்து இந்த எஸ்கேப்பை வந்து முடிச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து என்ன வீடியோ போடலான்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு வீடியோஸ் போடும்போது உடனே உங்களுக்கும் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். 1 லைக் ஈக்குவல் டு 1 மோட்டிவேஷன். லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க காய்ஸ். பாய் ஸோ மச். பாய். தேங்க்யூ.